ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமனம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம உப்பு கருவாடு தொக்கு பார்க்கலாங்க. தக்காளி போட்டு வெங்காயம் போட்டு நல்லா ஒரு தொக்கு செஞ்சுக்கலாம். இது வந்துட்டு பிரியாணி சுவையே தோற்று போயிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட செய்கிறதுக்கு. இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? பாருங்கள், பார்த்துக்கிட்டு இருந்தாவே வாயில் தண்ணி வருது இல்லையா உங்களுக்கு? கருவாடு வந்துட்டு வறுத்துக்கிட்டாவே ஒரு டேஸ்ட்டு தான். இது மாதிரி தொக்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். வாங்க கிச்சனுக்கு, அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல கடாயை வச்சுக்கிட்டோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம், எண்ணெய் விட்டுக்கிட்டோம். அதில் வந்துட்டு தாளிப்பு தினுசு போட்டுக்கலாம். இது எனக்கு பிடிக்குன்றதுனால போடுறேங்க. உங்களுக்கு தாளிப்பில் வந்துட்டு கருவாட்டு குழம்புக்கு எது போடணுமோ அது போட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு இந்த சுவை பிடிக்கும். இது தக்காளி சட்னி மாதிரி டேஸ்ட் வரும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். சில பேர் வந்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட மாட்டாங்க, ஆனால் எனக்கு பிடிக்குன்றதுனால போட்டிருக்கேன். வெங்காயம் இது மாதிரி மெலிசாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாங்க, கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி. இப்போ வந்து தக்காளி எடுத்துருக்கேன், நாட்டு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துருக்காங்க. ஒரு 4-5 பழம் எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு மெலிசாக கட் பண்ணி இது மாதிரி போட்டுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்து வந்துடுச்சு. அது நல்லா மேஷ் ஆகிடும். இது மாதிரி அது மாதிரி மேஷ் ஆகிற மாதிரி நம்ம வறுத்துடணும். இதுக்கு வந்துட்டு மசாலா வந்துட்டு நான் மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி எடுத்துருக்கேங்க. தனியா பொடி கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன், அது திக்னஸும் வரும், ப்ளஸ் நம்ம உடலுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு குளிர்ச்சி தரும். கருவாடு கொஞ்சம் சூடுன்றதுனால இது நல்லா குளிர்ச்சி தரும். அதனால் தனியா பொடி கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன், உடம்புக்கு நல்லதுன்றதுனால. போட்டுட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம். கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நல்லா வந்து வந்துடுச்சு இல்லையா? அதில் கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா அப்போவே தண்ணி விட்டோம்னா நீச்சு நாத்தம் வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இது கொஞ்சம் வறுப்படணும். ஒரு 3-4 நிமிஷம் இது மாதிரி வறுப்பட்டு வரணும் கருவாடு. அந்த மசாலாலாம் அதுக்கு பிடிக்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி விட்டுக்கணும். கருவாடு போட்டுட்டு உடனே தண்ணி விட்டிங்கன்னா வாசனை நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. கொஞ்சம் இப்போ வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுக்கலாங்க. நான் வந்துட்டு இது தொக்கு மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும் இல்லையா தொக்குன்னா, அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வேணும், ஆளுங்க நிறைய இருக்காங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவும் செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா இது மாதிரி வெந்து வந்துடுச்சு பாருங்கள், திக்காக கிரேவி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பூண்டு வந்து ஒரு 6-7 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் தோலோடு, அது போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்ம கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுற வரைக்கும் இது மாதிரி நல்லா செஞ்சுங்க. எண்ணெய் நல்லா மிதந்து வந்துடுச்சு இல்லையா? இது மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். பாருங்கள், பார்த்தாவே வாயில் தண்ணி வருது இல்லையா? இதை எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அந்த வானலில் போட்டு கொஞ்சம் சாதம் போட்டு கலக்கி எடுத்துக்கிட்டோம்னா பிரியாணியே தோற்று போகுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.